வந்திருக்கிறோம் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். மேடையில் பேச தெரியாது எனக்கு. ரொம்ப ஆத்மீய நண்பர் ரமேஷ் பிரபாகர். எனக்கு 25 வருஷமாக மேலே எங்களுக்கு பழக்கம் இருக்குது. இஸ் அ வெரி கிரியேட்டிவ், ரொம்ப இன்டெலிஜென்ட், ஹார்ட் ஒர்க்கிங். ஒரு வாட்டி பி வாசு சார் கிட்ட சேர்த்து விடுங்கன்னு கேட்டார். வாசு சார் கிட்ட போய் அப்போ சந்திரமுகி பண்ணிட்டு இருந்தார். அவர்கிட்ட சொன்னேன், சார் என்ன நீங்கள் சேர்த்துக்கிட்டால் எவ்வளோ நான் சந்தோஷப்படணும், அந்த மாதிரி என் நண்பர் பிரபாகரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நாளைக்கு ஒரு நாள் தேங்க்யூ ராஜான்னு எனக்கு சொல்லுவீங்க, ஒரு நல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் எனக்கு சேர்த்து விட்டீங்க அப்படின்னு சொல்லுவீங்கன்ற அளவுக்கு இருப்பாருன்னு சொன்னேன். அதுக்கே அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார், சேர்த்துக்கிட்டார். அதே மாதிரி அவர் கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப 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 நல்ல பேர் வாங்கிட்டார். இஸ் அ வெரி டேலண்டட் பர்சன். கன்னட படம் அவர் சொன்ன மாதிரி நல்ல ஹிட் ஆயிடுச்சு. மோர் தென் அ க்ரோர் அந்த ப்ரொடியூசர் கம் ஆக்டருக்கு கிடச்சிது. அடுத்த படம் ப்ராசஸிங்கில் இருக்குது. நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் வச்சுருக்காரு. இந்த ஒரு 7-8 வருஷத்தில் நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணி, 2 பேரும் என்னோட கதையெல்லாம் அவர் கூட டிஸ்கஸ் பண்ணோம், அவரோட கதையெல்லாம் என் கூட டிஸ்கஸ் பண்ணோம். ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு டைலாகும் இட்ஸ் எ வெரி குட் டைலாக் ரைட்டர் ஆல்சோ. ஸோ என்னோட படத்துக்கெல்லாம் அவர் தான் டைலாக் எழுதணும்னு ஆசைப்பட்றேன். கடவுள் அந்த வாய்ப்பு வரும்போது கண்டிப்பாக நாங்கள் கூட அவரோட டைலாகோட வெயிட் எப்படின்னு தெரியும் எங்களுக்கு. தேங்க்யூ வெரி மச். இந்த திருவாக்காளர் சூப்பர் ஹிட் ஆகும்ன்ற 100% நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன். ஏன்னா அதில் அவ்வளோ அவர் அதில் ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அது நல்ல எக்ஸிக்யூட் ஆகிட்டு நல்லபடியாக எல்லாரும் கோடிக்கணக்கான மக்கள் பார்த்து கோடிக்கணக்கில் அந்த ப்ரொடக்ஷனுக்கு வரணும்னு சொல்லி நான் ஆண்டவன் வேண்டிக்கிறேன். காட் பிளஸ். அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழ் தாய் வாழ்த்துனாவே கொஞ்ச நாளாக தகராறுலேயே இருக்குது. இங்கேயும் பாடுறேன்ட்டு அப்புறமா பாட்டாங்க. பிரபாகரன் ஒரு உழைப்பாளி, ரொம்ப எளிமையானவன். சத்யஜோதியில் கோபுரம்னு ஒரு சீரியல் நாங்கள் பண்ணோம். நான் டைலாக் எழுதுனா அவர் ஒர்க் பண்ணார். அப்போ இருந்தே ஒரு சின்சியரான ஒரு லாயர்னு எனக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரியும். ஏன்னா அந்த வக்கீலுக்கு உண்டான எந்த விதமான அடையாளமுமே தெரியாது. அவர்கிட்ட பேசும்போது யதார்த்தமாக இருப்பார். அதே மாதிரி தான் இன்றைக்கி சினிமாக்காரனுக்கு பெரிய வரம் எதுன்னு கேட்டிங்கன்னா மனைவி தான். அந்த மனைவியை பாராட்டினதுக்காகவே என்னுடைய ஓட்டு உனக்கு தான். அதுக்கே ஒரு பெருந்தன்மை வேணும். இப்போ நாட்டில் கடவுள் இருக்கிறாரா இல்லையா தெரியல, ஆனால் வாக்காளர்கள் இருக்காங்க. அந்த வாக்காளர் தான் இந்த நாட்டை காப்பாற்றணும். அந்த அளவுக்கு நாடு போய்கிட்டு இருக்கு. அதனால் இந்த வாக்காளர் இந்த சமுதாயத்தை திருத்துகிற அளவுக்கு ஒரு படம், அல்லது திருத்த முயற்சிக்கிற மாதிரி ஒரு படம். நம்ம திருந்துறோமான்னு தெரியாது, இருந்தாலும் எங்கள் கொள்கை. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் எங்கள் அண்ணன் ஆர்கே செல்வமணி படம் எடுக்கலையேன்னு எனக்கு ரொம்ப வருத்தம். அவர்லாம் இருந்திருந்தாலும் இன்னும் நாட்டு நடப்பை இன்னைக்கு பின்னி படம் எடுத்துருவார். நானும் வசனம் எழுதுறதுக்கு வசதியாக இருந்திருக்கும். எல்லாமே ஒரு சுயநலத்துக்காக தான். இருந்தாலும் இந்த வாக்காளரில் எல்லாம் இருக்குது. கதிர் இருக்குது, கத்தி இருக்குது, அருவாள் இருக்குது. டோக்கனை தான் காணோம். டோக்கன் எப்படியோ எங்கேயா இருக்குதா தெரியல. மிகச்சிறந்த உழைப்பாளி. இதுக்கு வாய்ப்பு கொடுத்த ராஜாரவி அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நல்ல பெரிய இயக்குனராக இப்போ கன்னடத்தில் பெரிய பேர் வாங்கியிருக்காரு, தமிழ்நாட்டிலையும் பெரிய பேர் வாங்கணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கலையுலக பிரம்மாக்களே மற்றும் இப்படி ஒரு வித்தியாசமான டைட்டில் இன்னைக்கு காலகட்டத்தில் அருமையான டைட்டில் திரு வாக்காளர். ஒரு அருமையான டைட்டிலை வைத்து இந்த படத்தை இயக்கி வருகின்ற ரமேஷ் பிரபாகரன் அவர்களை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த அருமையான விழாவிற்கு வருகின்ற உண்மையிலே இந்த காலை நேரத்தில் அத்தனை வேலைகளையும் பொருட்படுத்தாமல் வருகின்ற உங்கள் அனைவருக்கும் முதலில் நன்றி சொல்லிதான் ஆக வேண்டும். இன்றைய தினத்தில் நமது நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள், குறிப்பாக அரசியல் சார்பாக ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்து கொண்டிருப்பதை நாம் அனைவரும் அறிவோம். இந்த காலகட்டத்திற்கு ஏற்ற ஒரு டைட்டில் தான் அருமையான டைட்டில், திரு வாக்காளர் என்ற டைட்டில். ஏனென்றால் சீக்கிரத்தில் எப்படி ஒரு வெள்ளையர்களுக்கு எதிராக நமது நாட்டில் மிகப்பெரிய புரட்சி, மிகப்பெரிய சுதந்திர போராட்டம் நடைபெற்றதோ, அதே போல மீண்டும் நமது நாட்டில் நடக்கின்ற அநியாயங்கள், அட்டூழியங்கள் அனைத்திற்கும் எதிராக கண்டிப்பாக ஒரு சுதந்திர போர் கண்டிப்பாக வந்தே ஆக வேண்டும். அந்த அளவுக்கு நிறைய பிரச்சனைகள், சாதாரண எளிய மக்களுக்கு அத்தனை பிரச்சனைகள் எந்த ரூபத்தில் எப்படி வருகிறது, மன ரீதியாக எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை பல இடங்களுக்கு நாங்கள் சென்று வந்ததனால் நான் இதை தெரிந்து கொண்டேன்.
கண்டிப்பாக இதுக்கு எதிராக கண்டிப்பாக பெரிய மாற்றங்களும் புரட்சிகளும் வர வேண்டும். அதற்கு ஒரு வித்திடும் வகையில் திரு வாக்காளன் என்ற டைட்டில் அமையும் என்று நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் இது ஒரு வித்தியாசமான ஒரு படமாக அனுபவமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இங்கே நமது ஆர்வி உதயகுமார் முதல் அருமை அண்ணன் ஜாக்வார் தங்கம் வரை நிறைய ஜாம்பவன்கள் இங்கே இருக்கிறார்கள். கண்டிப்பாக இவர்களுடைய ஒத்துழைப்போடு திரு பிரபாகர் மாதிரி ஒரு திறமையாளர்கள் இளைஞர்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கிறவர்களுக்கு வணக்கம். பிரபாகர் சார் வந்து நான் சந்திரமுகி படத்துக்கு ஃபைட் மாஸ்டர் ஒர்க் பண்ணும்போது அறிமுகமானார். அதில் வந்து எனக்கு நண்பராக இருந்தார். அதுக்கப்புறம் நிறைய படம் பண்ண அவரும் நிறைய படம் பண்ண ஆரம்பித்தார். இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பிரதிபாங்க இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என் பையனை ஃபைட் மாஸ்டராக போட்டிருக்காரு. அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ இப்பாப் தமிழா படத்தில் அறிமுகமானார் என் பையன் தினேஷ். அது இப்போ மாஸ்டர் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. மாஸ்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா எனக்கு ரொம்ப நண்பர். அதுக்கு முன்னாடி ஒரு சீரியல் ஒர்க் பண்ணேன், அதுலேயே மாஸ்டர் நடிச்சாரு. அப்பெல்லாம் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு மாஸ்டருக்கு வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க, ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவாங்க. உண்மையிலேயே பெருந்தன்மையானவங்க. அவங்கள தான் நான் வந்து ஃபைட் மாஸ்டராக பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்குள்ள நான் படம் எடுக்கிறதுக்குள்ள பையனே வளர்ந்துட்டான். இப்போ தம்பியை வந்து 3வது படமோ 4வது படமோ நான் இப்போ என் படத்தில் ஃபைட் மாஸ்டராக இது பண்ணுறேன். பிரதீப் தினேஷ் பையனை அறிமுகப்படுத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நண்பர் வந்து அவருடைய உழைப்பு வந்து எல்லாருக்கும் நான் சொல்லி தெரிய தேவையில்ல. எல்லாரும் சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அவருடைய உழைப்பு தெரியும். அவர் மேலும் மேலும் வளர வேண்டும். அதே மாதிரி சொன்ன மாதிரி என்னுடைய வாக்கும் அவருக்கு தான். சந்திரமுகிலே இவர் நான் பார்க்கும்போது இவர் ஒரு காலத்தில் வந்து ஒரு பெரிய டைரக்டர் வருவார்னு நான் அப்பவே சொன்னேன் அவர்கிட்ட. அது இப்போ நடைபெறுது. நன்றி, வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், மேடையிலுக்கு பெரியவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். சார் சொன்னார் ஒய்ஃப் இல்லைனா லைஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகர் சார். அது உண்மை தான். அது கோட்டா வேறு சொல்லியிருக்காரு, டிமேனிட்டைசேஷன் ஆஃப் த 234 கான்ஸ்டியூவன்சின்னு. குவைட் இன்ட்ரெஸ்டிங் சார். அண்ட் திரு வாக்காளர் பேர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வாக்காளர்னு கேள்விப்பட்டிருக்கோம். முதல்ல வாக்காளருக்கு திரு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திருவாக்காளர் சிட்டி என்எஸ்சி திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, எஃப்எம்எஸ் எல்லாத்துலேயும் பணம் பெற்றுக்கொண்டு வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். மேடையிலே அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், ஊடகங்கள் அனைவருக்கும் மற்றும் கீழே அமர்ந்திருக்கிற மற்ற அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். வாக்காளர்னு சொல்லும் போதே தெரியுது, இன்னைக்கு ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே காலைல 7 மணிக்கு பூத்தில் போய் நின்றுவாங்க. அதே மாதிரி இந்த வாக்காளர் படத்துக்கும் காலைல 7 மணிக்கே வந்து அட்வான்ஸாக நிற்கணும். ஏன்னா வாக்காளர் ஓட்டு போடுறதுக்கு மட்டும் இல்லை, படம் பார்க்கறதுக்கு மட்டும்தான். ஓட்டு போட அந்த வாக்காளர்கள், படம் பார்க்கறதும் எங்கள் வாக்காளர்கள் தான். நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றியடைய செய்யணும். சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும். ஏன்னா ஆரின்னு கூப்பிடும்போது எங்கே ஆரியை காணும் திரும்பி பார்த்தா ஸ்டிக்கோட வந்தார். ஆனால் உண்மையிலே நிறைய ராமதாசனை கூட சொன்னார், நிறைய படங்கள் நமக்கு வரும்போது தான் ஏதாவது சின்ன கண் திருஷ்டி மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி. அதனால் வந்து ஒரு திருஷ்டி தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை துளி குதிச்சு ஓடிடலாம். மற்றும் எல்லாருக்கும், அதாவது பிரபாகர் சார் சொல்லணும்னா நான் வந்து குசலனில் தான் பார்த்தேன். உண்மையிலே பயங்கர ஸ்பீடு. அவர் ஒர்க் பண்ணும்போது அந்த ஸ்பீட்னா, அவர் டைரக்ட் பண்ணும்போது எவ்வளோ ஸ்பீடாக இருப்பார், எவ்வளோ ஸ்பீடாக ஓடி இருக்கு கன்னடத்துலங்கிறதையும் சொன்னார். உண்மையிலே தமிழ்லையும் அதை விட சிறந்த படமாக இந்த வாக்காளர் படம் அமையும். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. அந்த வாக்காளரில் நானும் ஒரு வாக்காளராக இருக்குங்கிறத மிகப்பெரிய சந்தோஷப்படுறேன். நன்றி, வணக்கம். தொலைக்காட்சி தோழர்களுக்கும், இன்டர்நெட் இணையவர்களுக்கும் மற்றும் பெருந்திரளாக வந்திருக்கும் சகோதரர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வந்து முதலே சொல்லிட்டாங்க, அனல் தெறிக்க பேசணுன்னே அனல் தெறிக்க வேண்டாம்னு ஒருத்தர் சொல்லிட்டாங்க. ஸோ அது அந்த இடத்துக்கே போக வேண்டாம். இந்த படம் வந்த உடனே வாக்காளர்கள் துணிவுடன் இந்த நாட்டை நல்ல வழிப்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த படத்தோட எண்ணமாக இருக்கும். அந்த எண்ணத்தை மக்கள் அத்தனை பேர் கொண்டு வாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அடி வயிற்றுல நெருப்பாக எரிஞ்சுக்கிட்ட இருக்க ஊழலை அடக்கி ஒடுக்கிறதுக்கு இந்த படம் ஒரு முதல் கோலம், முதல் ஒரு ஓம்னி போட்டு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதில் வந்திருக்கிறதுல மேடையில் வந்து ஆரி அவர்கள் பேசும்போது எனக்கு ஆரிஸ் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவர் மேலே எனக்கு ஒரு பெரிய மதிப்பு வருது. ஏன்னா கால் வந்து 3 வாரத்துக்கு நடக்கவே கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதை மீறி எங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்தார். நான் தெரியாமல் கூப்பிட்டுட்டாரு அப்படின்னு அப்போவே சொன்னேன். பார்த்தா ஆரி நாங்கள் திரும்பி பார்த்தா காணும். அப்புறம் பார்த்தா இங்கே உட்காந்துருக்காரு. உண்மையிலே சார் உங்களுக்கு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுங்க அவருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதரை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஆரி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக வரணுங்கிறது நான் மனசார வேண்டுறேன், மனசார நினைக்கிறேன். நிச்சயமாக அவர் வந்தே தீர்வார். இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் தான் வேணும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து
படத்தில் குடிக்க மாட்டார், சிகரெட் குடிக்க மாட்டார், தண்ணி அடிக்க மாட்டார், மக்களுக்கு நல்லது வரணும், அம்மா அப்பாவை மதிக்கணும், சகோதர சகோதரி மதிக்கணும், பிற மனைவியை பார்க்கக்கூடாதுன்னு ரொம்ப புத்திமதி சொல்வார். அதே மாதிரி ஆரி வந்து நிஜ வாழ்க்கையிலையும் ஒரு ஹீரோவாக இருந்து புத்திமதி சொல்கிறாரு, எல்லாம் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது நிச்சயமாக இன்னைக்கு இல்லைனாலும் சரி, பின்னாடி உங்கள் முன்னாடி நாங்கள் எல்லாருமே நிற்கிறோம், உங்கள் பின்னாடி நிற்கிறோம். அதே மாதிரி வெள்ளையனாச்சி கூப்பிட்டீங்க. வெள்ளையனாச்சி வந்து பொதுவாக வந்து நல்லது பண்ணுறதுக்காக ஒரு மிகப்பெரிய, அவர் வந்து இளைஞர்னு தான் சொல்லணும், எனக்கு தெரிஞ்ச ஒரு 19 வயசு தான் இருக்கும். ஏன்னா அவர் வெள்ளை மீசை வச்சிருந்தா கூட அவர் உடம்புல இருக்க பவர், அதை விட அவர் மனசுல இருக்க பவர், இந்த நாட்டு மக்கள் வந்து நல்லா இருக்கணுங்கிற ஒரே எண்ணம், அந்த எண்ணம் உள்ள ஒரு நல்ல மனிதருக்கு ஒரு இன்னும் ஒரு 150 வருஷம் அவர் வாழணும். வாழ்ந்தா தான் நாடு வந்து நல்லா இருக்குங்கிறது எனக்கு எண்ணம். நாங்கள் வந்து எல்லாம் ஜல்லிக்கட்டுக்கு போராடி இருக்கும்போது அவர் துணிஞ்சு சொன்னார், கோக்கு வரக்கூடாது அப்படின்னு தூக்கி கடை முன்னாடி போட்டு உடைச்சாங்க. அத்தனை வியாபாரிகளுக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்லிட்டு அடிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம அந்நியருக்கு அடிமையாகக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வெள்ளையனாச்சி இருக்காங்க. இப்போ அண்ணாச்சி இன்னொரு வேண்டுகோள் உங்ககிட்ட, ஆரி சார் ஒரு வேண்டுகோள் கொடுத்தாங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் கொடுறேன். இந்திக்காரங்களை தயவு செஞ்சு கடையில் வேலைக்கு சேர்க்காதீங்க. ஒன்லி தமிழர்களுக்கு மட்டும் வேலை கொடுங்கண்ணாச்சி. தமிழர் மட்டும் தான் வாழணும். அவன் 100 ரூபா ஜாஸ்தி வாங்கினாலும் சரி, 500 ரூபா ஜாஸ்தி வாங்கினாலும் சரி, தமிழருக்கு மட்டும் இதில் மேடைக்கு முன்னாடி அத்தனை பேர்ட்ட உங்கள்கிட்ட அவங்க காலில் விழுந்து கேட்குறேன், தமிழருக்கு மட்டும் வேலை கொடுங்க, வேற எந்த மொழிக்காரனுக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா நமக்கு வந்து நம்ம அம்மா அப்பா தான் முக்கியம், தாய்மொழி தான் வேணும். அதெல்லாம் வேலைக்கு வராமல் எப்படி சார் இருப்பான், அப்புறம் எப்படி சாப்பிடுவான்? நீங்கள் இலவசம் கொடுக்காதீங்க. இல்லை என்னன்னா தமிழர் எப்படி சார் வேலைக்கு வராமல்? இப்போ நான் தமிழர் தான், நான் வேலைக்கு வர தயாராக இருக்கேன், நான் வரமாட்டேன்னு சொல்லுவேன். நீங்கள் தமிழர் தான், நீங்கள் வேலைக்கு வராமல் இருக்கீங்களா? இல்லை யாராவது தமிழர் வேலைக்கு வர மாட்டீங்களா? அது அவர் தமிழர் தான், நீங்கள் எல்லாம் வேலைக்கு வர, சிலோன்லேருந்து தமிழர் அவர் கூட வேலைக்கு வர ரெடியாக இருக்காரு. வரலன்னு இல்லை, 100 ரூபா கம்மியாக இருக்குன்னு அவனை கொண்டு போடுறாங்க. அவன் சிகப்பா பொம்பளை வேஷம் போட்டு அழகாக வந்து பெண்களை கொலை பண்ணிட்டு போகிறான். இப்போ கூட 3 நாளைக்கு முன்னாடி பேப்பரில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நிகழ்வுலாம் நடக்கிறன்னு நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு எல்லா இதுலேயும் எப்படி வந்து பிளாஸ்டிக் பிளேட் வைக்கக்கூடாதோ அதே மாதிரி தமிழர்களை மட்டும் வேலைக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு திருவாக்காளன் மிக மிக பெரிய வெற்றி அடையணும். இது வந்து எப்படி ஒரு படத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து உலக அளவில் பேர் வந்துச்சு, இப்போ மெர்சல்ங்கிற படம். அதே மாதிரி திருவாக்காளன் உலகம் லெவல்ல இந்த படத்தை பற்றி பேசி இந்த படம் மிக மிக பெரிய வெற்றி அடைய தமிழக வாக்காளர்கள் உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தாயை மிஞ்சி ஒரு தெய்வம் இல்லை, தமிழை மிஞ்சி ஒரு மொழியும் இல்லை என்று கூறிக்கொண்டு தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, வணக்கம். அண்ட் தமிழ் தாய் வாழ்த்து பரப்ப யாராவது உட்காந்துருக்காங்களான்னு விஜய் நான் கேமரா வச்சுலாம் பார்த்துட்டு இருந்தாரு, யாரும் உட்காரல. நன்றி. இந்த படத்துக்கு நான் கமிட் பண்ணுறதுக்காக கதையும் கேட்கல, படத்துக்கான சம்பளமும் பேசல, படத்தை பற்றி எப்போ ஷூட்டு என்ன ஏது எதுவுமே கேட்கல. ஒரே ஒரு விஷயம், இந்த படத்தில் நான் கமிட் ஆக காரணம் படத்தோட டைட்டில் திருவாக்காளர். அண்ட் இந்த படத்தில் நான் இருக்கிறதுக்கு சந்தோஷப்படுறேன். அண்டு டைரக்டர் நான் வைக்கிற ஒரே ஒரு நிபந்தனையும் அன்பு கட்டளையும் ரெக்வஸ்டாக தான், என்ன நடந்தாலும் இந்த டைட்டிலை மாற்றக்கூடாது, கதையும் மாற்றக்கூடாதுன்ற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் அண்ணன்ட்ட வச்சுக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ். அண்ட் எனக்கு ஒரே நேரத்தில் 2 லட்டு கிடைச்ச மாதிரி, இந்த சென்னையில் சினிமாவில் நடிக்கணுன்ற ஒரு ஆசையில் வந்தப்போ எனக்கு நடிக்கிறது கூட என்னன்னு தெரியாது. அப்போ நான் நடிக்கணும்னு சொல்லி ஆரியன்ட்ட போனேன். அப்போ அவர்கிட்ட ஃபீஸ் கட்ட கூட என்கிட்ட காசு கிடையாது. அப்போ ஒரு வீட்டில் போய் அவர் கூட உட்காந்து அவர்கிட்ட தான் நான் ஆக்டிங் படித்தேன் ஆரியன்ட்ட. ஒரு 4 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் இது வரைக்கும் நிறையா மேடையில் நான் அவர் கூட உட்காந்துட்டேன். அதுவே எனக்கு பெருமை. அதை தாண்டி இந்த படத்தில் அண்ணன் கூட நடிச்சேன்னா மிகப்பெரிய பெருமை. அதை வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. கடவுள் புண்ணியத்தில் நடக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சமூக போராளி அப்படிலாம் இல்லை, இது எல்லாரோட கடமை, கண்டிப்பாக செய்ய வேண்டிய கடமை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாருக்கும் வர முடியல, எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆச்சுனால அங்கே போய் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அதை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாருக்கும் நன்றி. ஜான் அண்ணாவும் வெளியானோ வந்திருக்காங்க, அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணணும். நன்றி ஜான் அண்ணா. ஏன்னா நான் வந்து கன்னியாகுமரி கூட சமீபத்தில் ஓகிக்கு போகிறப்ப என் கையில் ஒரு 8000 ரூபா தான் பணம் இருந்தது. எப்படி போகிறேன்னு தெரியாதப்போ உடனே என்னை வர வச்சு அவர் தான் ஃபோன் பண்ணி பணம் கொடுத்தாங்க, நீ போய் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று கூட வந்து அந்த ஜல்லிக்கட்டு இஷ்யூ ஒரு சின்ன விஷயத்தில் கேட்டுவேன், நேற்று போய் பார்த்துட்டு வந்தேன். அவருக்கு இன்விடேஷன் வைக்கிறதுக்காக தான் நான் டைரக்டர் சார் ஒரு 2 இன்விடேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். இவர் கொடுக்குற முன்னாடி அவர் வந்து எனக்கு இன்விடேஷனை வாட்ஸ்அப்பில் அனுப்புறாரு. ஸோ சமூகத்தில் எல்லாரோடையும் அண்ணனுக்கு தொடர்பு இருக்குன்றது எனக்கு இது ஒரு சின்ன விஷயத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றி. சாரோட அண்ணனோட ஒய்ஃப்ட்ட கேட்டேன், என்ன மேடம் எப்படிங்க, எத்தனை குழந்தைகள் கேட்டேன். 3 குழந்தைகள் அப்படின்னாங்க. எங்கன்னு கேட்டேன், அதுதான் சொல்ல வரேன். அங்கே ஒன்று இருக்கு, அங்கே ஒருத்தவங்க இருக்காங்க, இன்னும் இந்த மேடையில் ஓடிட்டு இருக்கு பாருங்க அப்படின்னாங்க. ஸோ இந்த ஆர்கேவி மேடை வந்து நான் சமீப காலத்தில் ஒரு 10-15 விஷயங்களுக்கு நான் வந்திருக்கேன்.
அண்டு இந்த மேடைக்குன்னு சில, அதாவது மேடைனாலே ஒரு ஒரு சாஸ்திரமாக பேசுவாங்க, ஒரு சம்பிரதாயமாக பேசுவாங்க, ஒரு ஒரு மேடைனாலே ஒரு மாதிரி இருக்கும். அதை தாண்டி மேடையிலேருந்து சித்தப்பா வராது உட்காரு இங்கே வா அண்ணன் வாங்க மச்சான் அப்படின்னு ரொம்ப கலவைக்கலாக இருக்கிறதே வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதெல்லாம் உடச்சி நார்மலான ஒரு ஃபேமிலியாக வந்திருக்காங்க. அண்ட் அதுக்கு நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அண்ட் வெள்ளை சார், அண்ணாச்சி அவர்களுக்கு நான் ஒரு எல்லாருமே அவர் தான் ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. அண்ட் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நான் மதுரை தமுக்கத்தில் இருக்கப்போ எங்களுக்கு வெற்றி கூட கிடைக்கல. அவர் ஒரு அறிக்கை விட்டாரு, பெப்சி கோக் அப்படின்னோடனே அதுவே எங்களுக்கு இரட்டிப்பு, ஒரு 100 இல்லை 2000% வந்து சந்தோஷம் இருந்தது. அண்ட் அதுக்கு நன்றி. அவர் போட்ட ஒரு ஆர்டர்னால தான் தாமிரபரணியில் வந்து பெப்சி கோக்கு வந்து ஆலையை மூடுற போராட்டத்துக்கு கூட நான் போயிருந்தேன். அண்ட் அது கண்டிப்பாக இந்த தமிழ்நாட்டில் நிச்சயமாக நடக்கணும். அந்த பெப்சி கோக் இருக்கவே கூடாது. அதுக்கு ஐயா கண்டிப்பாக ஆவணம் செய்யணும். அண்டு வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி. இன்னொரு சின்ன ரெக்வஸ்ட், ஆரியனருக்கும் சரி விஜயனாருக்கும் சரி, என்னை இந்த மேடைக்கு ஏற்றிய ஒவ்வொருக்கும் நான் நன்றி சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு என்ன நிறைய பேர் கேட்டிருக்காங்க, சமூகத்தில் போய் என்ன படம்பா பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்குறப்ப நான் இந்த மாதிரி 2 படங்கள் பண்ணியிருக்கேன். கேரள நாட்டிலம் பெண்களுடன் எஸ்.எஸ். குமாரன் சார் படம், அண்ட் டூரிங் டாகிஸ் எஸ்ஏசி சார் படம், அண்ட் பட்டதாரின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். ரிலீஸ் ஆயிருக்கு. 3 படம் பண்ணியிருக்கேன்னு சொன்னப்போ யாருக்குமே தெரியல. ஆனால் அபிசரவணன் அப்படின்னு போட்டால் யூடியூப்ல நான் பண்ணக்கூடிய சமூக பணிகள் வந்துட்டு இருக்கு. அதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்த ஒவ்வொரு மீடியா நண்பர்களுக்கும் என் நன்றியை நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கும். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் வாக்காளர் பெருங்குடி மக்களே, மேடையை நோக்கி அமைந்திருக்கும் வாக்காளர் பெருங்குடி மக்களே, கேமரா கருவிகள் மூலம் இந்த நிகழ்வை படமாக்கி கொண்டிருக்கும் வாக்காளர் பெருங்குடி மக்களே, முதல்ல எல்லாத்துக்கும் கிடைக்கிற ஒரே பேர், ஃப்ரீயாக கிடைக்கிற பேர் வாக்காளர்ன்றதான். அதை காசு பண்ணிக்கிறதும் யூஸ் பண்ணிக்கிறதும் நிறைய பேரோட வேலை, சித்து விளையாட்டுகள். இந்த அண்ணாச்சி நீங்கள் பேசுறீங்க. இந்த அழகான விழாவில் நீங்கள் வந்ததுலேருந்து பார்த்துட்ருப்பீங்க. நம்ம பிரபாகர் எல்லாத்தையும் குருன்னு இருக்கிறான். ஸோ முதல் குரு, 2வது குரு, 3வது குருன்னு கடைசியில் உங்கள் வரையிலும் கொண்டாந்து விட்டுருவான். ஸோ அவ்வளவு பணிவானவன், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தவங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டா அவர் குருன்றுவான், அவ்வளோதான். அதனால் கிட்டத்தட்ட நிறைய குரு, சினிமாவில் நிறைய குரு இருக்கிறாங்க. அதெல்லாம் நானும் ஒருத்தன். அதனால் இது ஒன்றும் பெருசாக இது பண்ணி ஒரு கதையை சொன்னார். கதையை சொல்லும்போது எனக்கு உண்மையிலுமே பிடிச்சது. ரொம்ப ஒரு வித்தியாசமான இந்த காலகட்டத்திற்கு தேவையான ஒரு படைப்பாக இது வர வேண்டும். தைரியமாக இறங்குடா, இதில் ஒன்றும் தப்பு வராது. நிச்சயமாக ஒரு மாற்றம் வரக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த படம் அமையும் அப்படின்னு ஏதோ நான் உண்மையாகவே சொன்னேன், மனசால் வாழ்த்தி சொன்னேன். அதுக்காக என்னை சிக்க வச்சுட்டேன். இருக்கிறதுலையே மகா மோசமான ஒரு கதாபாத்திரத்தை எனக்கு நீங்கள் பண்ணணும்னு சொல்லி கேட்டான். இப்படி ஒரு சிஷ்யன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் கிட்டத்தட்ட எனக்கு தெரியும், நான் யாருக்கும் கெடுதல் நினச்சதில்லை, யாருக்கும் துரோகம் பண்ணதில்லை. ஏன்னா மிகப்பெரிய மொட்டமான அயோக்கியத்தனமான கதாபாத்திரத்தை பண்ண சொல்லி என்னை கேட்டார். எனக்கு பொருத்தமானு தெரியல, ஆனால் நடிக்கிறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். கெட்டவனாக நடிக்கிறது ரொம்ப ஈஸி, நல்லவனாக இருக்கிறது தான் கஷ்டம். அதனால் நான் சொன்னேன், கெட்டவனாக நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்குறேன். ஒவ்வொருத்தங்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டாமல் நான் மிகப்பெரிய கெட்டவனாக நடிச்சிட முடியும். ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய கெட்டவனுங்க இருக்காங்க. நல்லவங்களை தேடி 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 பார்த்தாலும் அது கரெக்டான நல்லவங்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ இந்த மேடையில் வந்து ஆரி ஒரு ஆளை தவிர மற்ற எல்லாரும் வாக்காளர்கள். ஆரி வேணா கண்டெஸ்ட் பண்ணலாம். அவன் பேசின பேச்சு நல்லா இருந்தது. உறைவில் வந்து ஒரு ஏதோ ஒரு நல்லவனுக்கு தான் ஓட்டு போடணுன்றது ஒரு வாக்காளர் முடிவெடுத்தான்னா யாருக்குமே ஓட்டு போட முடியாது இந்த நாட்டில். அதுதான் உண்மை. ஒரு பரிசுத்தமான ஒரு மனிதன், ஒரு நல்ல மனிதன் வேட்பாளராக நிற்கிறான் என்றால் அது இந்த இந்தியாவிலோ இந்த உலகத்திலேயோ நடக்காத விஷயம். அது நடக்குமா? 100% நல்லவன் இந்த உலகத்திலேயுமே கிடையாது. உலகத்தில் நான் இல்லைப்பா, 100% நல்லவன் இல்லை. உண்மையை ஒத்துக்கணும். ஸோ ஏதோ ஓரளவுக்கு நல்லவன் அப்படின்னு சொல்லுங்க.
அதனால தான் சொன்னேன், ஆரி ஓரளவுக்கு நல்லவராக தெரிகிறாரு. நல்ல எண்ணங்கள் இருந்தால் மட்டும் பத்தாது, அதை பேசினா மட்டும் பத்தாது, அதை கடைப்பிடிச்சாதான் அவன் நல்லவன். சும்மா வெளியே மேடை கிடைச்சா போதும், மைக் கிடைச்சா போதும், சூப்பராக அட்வைஸ் பண்ணிவிட்டு கீழே இறங்கின உடனே ஆமாம் இந்த பேசணுமே அதுக்கு எவ்வளோ தர்றாங்கடா, அது கரெக்டாக கொடுத்தானுங்களா அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்களே, அது இந்த சினிமாவிலேயே நிறையா இருக்குது. ஆக மொத்தம் நல்லவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். வாக்காளர்களுக்குரிய பிரச்சனையே அதுதான். எந்த ஒரு வாக்காளர்கிட்டையாவது போகுது, உங்கள் கான்ஸ்டியூன்சியில் யார் நல்லவன் நிற்கிறான்னு கேளுங்க, அவங்களால பதில் சொல்ல முடியுமா? ஏன்னா ஒரு நல்ல போட்டியாளரை நாம் எப்போது காண போகிறோம், அப்போதுதான் அவன் நல்ல போட்டியாளனை தேர்ந்தெடுக்கிற உண்மையான நல்ல வாக்காளர்களாக நம்ம மாற முடியும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, ரொம்ப போட்டு அறுக்காம ஒரு மிக மோசமான கதாபாத்திரத்தில் என்னை தேர்ந்தெடுத்த என் அன்பு சிஷியனுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த படத்தில் இன்னும் திடுக்கிடும் சில சம்பவங்கள் எல்லாம் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இதில் ஒரு மிக மிக முக்கியமான கதாபாத்திரத்துக்கிட்ட யாரை போடலான்னு சொல்லி ஒரு பேசும்போது நான் சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டேன். அதனால தான் ஹீரோ யாருன்னே இந்த படத்தில் போடல, இந்த போஸ்டரில். அது யாராக வேணாலும் இருக்கலாம். நிச்சயமாக அவன் ஒரு போராளியாகத்தான் இருப்பான். உண்மையாகவே ஒரு போராளியாகத்தான் இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க. அவருக்கு தான் வில்லனாக நான் நடிக்க போகிறேன். ஒரு நல்லவனை வில்லனாக்கிய பெருமைக்கு சொந்தக்காரன் என் அன்பு சகோதரர் திரு பிரபாகர் அவர்கள். அதே மாதிரி இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய வணிகர் சங்க தலைவர் அண்ணன் வெள்ளையன் அவர்களே நான் பல வருடங்களாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். திரு எம் கல்யாண சுந்தரம் அவர்கள் இருந்த காலத்திலிருந்து எனக்கு அவரை தெரியும். நான் அப்போது கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திலே இருந்து கொண்டு தான் திரைப்படக் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தேன். அப்போது அவர் வருவார். அவரை சந்திக்க எனது சகோதரர் கா மாணிக்கம் அவர்களும் தா பாண்டியன் அவர்களும் போவார்கள். அப்போதும் நான் அவரை சந்தித்திருக்கிறேன். நான் யார் என்னன்னு தெரியாது, சும்மா வணக்கம் போடுவேன். நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் அவரை. அவர் ரொம்ப உண்மையானவர், ஒரு நல்ல உண்மையான போராளின்னா அவர் தான். எனக்கு தெரிஞ்ச வெள்ளையன் சார் தான். ஸோ அவர் இந்த மாதிரி ஒரு விழாவிற்கு வந்திருப்பதே ஒரு நல்ல தொடக்கத்திற்கு ஒரு அடையாளம் என்று நான் கருதுகிறேன். அதே மாதிரி பிரபாகரனுடைய தந்தையார் அவர்களுக்கு எனது வணக்கங்கள். ஏன்னா அவர் ஐயா திருவடி அவர்கள், நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன், உங்கள் பிள்ளை என்னை காட்டுனதே இல்லை உங்களை. ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயம் தந்தையை மேடையில் அமர்த்தி ஒரு படத்திற்கு தொடக்க விழா செய்வது என்பது ரொம்ப மிக பிரமாதமான விஷயம். அதற்கே இந்த படம் நிச்சயமாக வெற்றி படமாக அமையும் என்று நான் கருதுகிறேன். அதே போல் எனது நண்பர்களும் என் கலை உலகத்தைச் சேர்ந்தவர்களும், குறிப்பாக நட்டி தளபதி தினேஷ், ஜாக்குவார் தங்கம், மஞ்சுநாத், ராஜா ரவி அண்ணன், எனக்கு அவர் குருநாதர். அதாவது இவர் சொல்லும்போது எனக்கும் குருநாதர் யாருன்னா எனக்கு ராஜா ரவி தான். நான் திரைப்பட கல்லூரியில் படிக்கும்போது என் கூட படித்தாலும் எனக்கு அப்போல்லாம் ரொம்ப கோயம்புத்தூருக்காரன் ஒரு மஞ்சப்பையை தூக்கிட்டு வந்த அதே ஒரு மத்பு மந்தாரத்திலேயே இருந்தேன். என்ன ஒரு மனிதனாகி ஆளாக்கியவர் என்னுடைய நண்பர், என் பிரியத்திற்குரிய தோழன், என் பாசத்திற்குரிய நண்பன். நண்பன்னா இலக்கணம் ராஜா ரவி தான். அவர் தான் என்னையும், நான் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கும் எனக்கு முதல் படம் கிடைப்பதற்கும் எல்லாமே காரணம். அவன் ரொம்ப சிம்பிளாக இருப்பார். அவங்க அப்பா யாருன்னா கன்னட திரையுலகத்திலேயே ஆட்டி படைத்த மிகப்பெரிய டான்ஸ் மாஸ்டர். யாராச்சும் தெரியுமா? உங்களுக்கு யாராச்சும் ஞாபகம் இருக்கா? கன்னட திரையுலகத்தையே ஆட்டி படைத்த தமிழ்நாட்டுக்காரர் உடுப்பி ஜெயராம் அவருடைய புதல்வர். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ we have to give a very big hand to ராஜா ரவி. ஏன்னா ராஜா ரவி இல்லைன்னா இந்த படம், இவன், இந்த மேடை எல்லாம் எதுவுமே இருந்திருக்காது. ஸோ வாழ்க ராஜா ரவி என்று சொல்லி இருந்துடா. என்ன குருவை வாடா போடான்றாங்க. இது ஒரு டைப்பான குரு. ஏன்னா நம்மளை தட்டி தட்டி என்னை வளர்த்து விட்டவர் ராஜா ரவி தான். உண்மையை சொல்கிறேன் நான்.
இன்னைக்கு நான் வந்து இவ்வளவு படங்கள் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு முதல் படத்துக்கு பிள்ளை அவருக்கு கொடுத்த படத்தை எனக்கு கொடுத்துட்டாரு, வேற ஒன்றும் இல்லை. உரிமை கீதம்னு ஒரு படம் மணி ஐயர் கொடுத்தாரு. அது இல்லைடா நான் பண்ணல நீ பண்ணுறா அப்படின்ட்டு அவன் எங்கிட்ட என்ன கொண்டு போய் விட்டார். இதெல்லாம் இவ்வளோ பெரிய நட்புல, அதாவது நட்புன்னா என்னன்னா இதுதான் நட்பு. நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க நட்புன்னு சொல்லிட்டு. ஏதோ இந்த மேடையை வந்து என்னுடைய நட்புக்கு வந்து நான் ஒரு புகழாரம் சுட்டுவதற்குள்ள ஒரு இடமா வச்சுக்கிறேன். ஏன்னா உண்மையானவங்க இருக்கிறாங்க. அதாவது தம்பி ஆரி சொன்ன மாதிரி நிச்சயமாக நம்மளாம் என்ன ஜெயிச்சிருவோம், கவலையே படாதீங்க. நம்மக்கிட்ட நியாயம் இருக்குது, உணர்வு இருக்குது, உள்ளன்பு இருக்குது, மரியாதை இருக்குது, பாசம் இருக்குது, உண்மை இருக்குது. உண்மை இருக்கிற மாதிரி நடிக்கிறவங்கெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறேன்றானுங்க. நம்ம நடிக்கலை, நடிக்க வைக்கிறோம். ஸோ நமக்கு இருக்கிற ஒரு ஃபாலோஅப்பு உண்மையாக யாருக்கும் கிடையாது. உண்மையாக சொல்கிறேன், நான் 10 நிமிஷத்தில் ஒரு பாட்டு எழுத முடியும், தமிழ் கவிதை எழுத முடியும். தமிழன்னு சொல்லிக்கிறவன் எல்லாரும் பண்ணிட முடியுமா? ஸோ நான் கூட தான் கட்சி ஆரம்பிக்கலாம். என்ன கெட்டு போச்சு? இன்னைக்கு ஒரு படத்துக்கு வந்து நம்ம படம் எடுக்கிறதுக்கு பட்ஜெட் போட்டோம்னா யாரும் ஃபைனான்ஸ் தரமாட்டுறான். ஒரு கட்சி ஆரம்பிக்கலான்னு நான் ஒரு டிஸ்கஸ் பண்ணேன். ஃபைனான்ஸுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு சூழ்நிலை. ஒரு கட்சி ஆரம்பித்தா ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. எனக்கு நிறைய பேர் சொல்லிட்டாங்க ஆரம்பின்ட்டாங்க. எனக்கு என்ன இல்லை, நுனி நாக்கில் தமிழ் இருக்கிறது. இன்னைக்கு தமிழை வச்சு நிறைய பேர் வியாபாரம் பண்ணுறாங்க, அது வேற விஷயம். ஆனால் தாய் தமிழ் நம்மை காப்பாற்றும். தாய் தமிழ்நாட்டை வாக்காளர்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று கூறி, உண்மையான வாக்காளர்களை நம்ம அடையாளம் கண்டுபிடித்து திரு வாக்காளர் என்று பெயர் வைத்து அவர்களுக்கு மரியாதை சூட்டுகின்ற ஒரு படமாகத்தான் இது இருக்கும். ஒரு எம்எல்ஏ யோகியமானவனை இல்லைன்னா அடுத்த நாளே அவனை தூக்கி எறியக்கூடிய ஒரு பவரும் வாக்காளருக்கு இருக்கிறது என்பதை நிரூபிக்கப் போகிற படம் தான் இந்த படம் என்று கூறி, இது நிச்சயமாக வெற்றி படமாக அமைய வேண்டும். இதற்கு என்னோடு தோளோடு தோள் கொடுத்து நின்ற எனது திரைத்துறையைச் சேர்ந்த அனைத்து நண்பர்களும், ஊடக நண்பர்களும், அனைத்து பத்திரிகை நண்பர்களும் நிச்சயமாக உறுதுணையாக இருப்பீர்கள். ஏன்னா நிறைய நீங்கள் ஆச்சா பூச்சானே ஏகப்பட்ட பேர்கிட்ட பேட்டியை வாங்குறீங்க. ஆளுக்கு ஆளு ஒவ்வொன்று சொல்கிறானுங்க. அவர் வருவாரா இவர் வருவாரான்னு கேட்டு ஒரு டிஸ்கஷனு. அவருக்கும் தெரியாது இவருக்கும் தெரியாது, வேற யாரோ ஒருத்தன் பேசுவான் அவர் வருவார் வரமாட்டாருன்னு. உடனே அவர் பொண்ணு வரும், எனக்கு தெரியாமே ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கிறான் பாரு. இந்த மாதிரி குழப்பங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிற நீங்கள் நல்ல விஷயத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.